அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவில் இருந்து கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். பாமகவில் இருந்து கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமகவில் இருந்து கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நீக்கப்பட்டுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். கட்சி விரோத செயல்பாடுகள் என கூறி ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து கௌரவ தலைவராக இருந்த ஜி.கே. மணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பெண்ணகரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நலனுக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வருவதால் அதற்காக கட்சியின் அமைப்பு விதி 30 படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து அவரை ஏன் நீக்கக்கூடாது என்பது குறித்து ஒரு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்கும்படி அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் கடந்த 18/12/2025 அறிவிக்கை அனுப்பப்பட்டிருந்தது என அவருடைய அந்த அறிவிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு அளிக்கப்பட்ட காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஜி.கே. மணி அவர்களிடமிருந்து எந்த விளக்கமும் வரவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு சென்னையில் கூடி இது குறித்து விவாதித்தது. கட்சி விரோத செயல்பாடுகள் குறித்து ஜி.கே. மணி அவர்கள் எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில் கட்சியின் அமைப்பு விதி 30 படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து அவரை நீக்கலாம் என்று கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை ஏற்று ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து இன்று 26/12/2025 வெள்ளிக்கிழமை முதல் நீக்கப்படுவதாக கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் அறிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜி.கே. மணி அவர்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எந்த தொடரும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் தற்போது அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஜி.கே. மணி தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தார். இந்நிலையில்தான் அவரை கட்சியிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்ற விளக்கம் கேட்டு கடந்த வாரத்தில் பாமக தலைமையில் இருந்து கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு முறையாக பதிலளிக்கவில்லை என கூறி ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஜி.கே. மணி தற்போது பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி.